கருணா அம்மான் கூட அண்மையில் ஒரு மக்கள் சந்திப்பில் வந்து பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். யாரை இவர் மையப்படுத்துறான்னு பார்த்தீங்கன்னா சாணக்கியன். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட இந்த பிள்ளையான் தொடர்பான ஒரு விடயத்தில் சிக்கி இருக்கிறார். இதுகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு விதத்தில் வந்து இது தவிர்க்கப்படலாம். ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையிலான போர் வந்து மூண்ட வண்ணமே இருக்கின்றது. கட்சியை விட்டு ஸ்ரீதரனை நீக்குகின்ற ஒரு திட்டம் 5940 ஏக்கர் நிலப்பரப்பு வந்து பறிபோக போகுது. 6000 ஏக்கர் நிலப்பரப்பு கிட்ட பறிபோக போகுது. அதில் ஜாழ்ப்பாணத்தில் 3667 ஏக்கர் வெளியக விசாரணை, அதாவது சர்வதேச விசாரணைக்கு வந்து யாருமே ஆதரவு தெரிவிக்கிறதா இல்லை. முல்லைத்தீவில் நடந்த அவலத்துக்கு வந்து இந்த அரசாங்கமும் வந்து பொறுப்பு கூற முடியுமா? முள்ளிவாய்க்கால் நடைபெற்ற பொழுது, அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது அதில் பாதிக்கப்பட்டவர்கள் முழு பேரும் நடந்த இனப்படுகொலைக்கு எவருமே நீதிமன்றத்துக்குள் முன் நிறுத்தப்பட போவதில்லை என்ற முழு நாடும் மனுரவோடு பாராளுமன்றம் மனுரவோடு மாநகரே அனுரவோடு அனுரவோடு முழு நாடும் மனுரவோடு பாராளுமன்றம் மனுரவோடு மாநகரே அனுரவோடு அனுரவோடு. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். ஜெஃப்னாப்டியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விடயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும். தேர்தல் களம் வந்து இப்போ பல வேறான நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கு. இப்போ ஒரு ஊகித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் நிலைப்பாடுகள் காணப்படுகின்றது. அந்த வகையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை நடத்திய வண்ணமே இருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த பிள்ளையார் கைது செய்யப்பட்ட பிறகு தேர்தல் களம் வந்து வேறொரு பாணியில் மாறி இருக்கின்றது. அதில் குறிப்பாக பிள்ளையான் தொடர்பாக தங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு காட்டுறவர்கள் கூட அவருடைய இந்த நிலைப்பாடு தொடர்பான பல தகவல்களை வெளியிட்ட வண்ணமே இருக்கின்றார். குறிப்பாக கருணா அம்மான் கூட அண்மையில் ஒரு மக்கள் சந்திப்பில் வந்து பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார். அதாவது வந்து பிள்ளையான் வந்து பல இடங்களில் பல அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார். அது தொடர்பாக மக்கள் இப்போ நாங்கள் சில இடங்களில் வந்து நாங்கள் போய் கேட்டோம்னா அங்கே மக்கள் பிள்ளையாண்ட பேரை தான் சொல்லுவார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் கூட பல அபிவிருத்தி திட்டங்களை இந்த மட்டக்களப்பு மண்டலையும் செஞ்சுருக்கேன். கிழக்கு மாநிலத்தில் பல அபிவிருத்தி திட்டங்களை செஞ்சுருக்கேன்ற விடயத்தை சொல்லிட்டு என்ன விடயத்தை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, முன்னைய ஆட்சியில் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற போது மயிலத்தமடு மேய்ச்சல் தடை பிரச்சனை தொடர்பாக பேசியவர்கள் அந்த இடத்துக்கு கூட சென்று பார்க்க இல்லை என்கிற விடயத்தை சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட யாரை இவர் மையப்படுத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா சாணக்கியனை. பெரும்பாலும் இந்த மேய்ச்சல் தடை பிரச்சனை தொடர்பாக யார் முன்னுக்கு நின்று பேசினது கதைச்சது என்று பார்த்தீங்கன்னா சாணக்கியன் அவர்கள். ஆகவே சாணக்கியன் தொடர்பான ஒரு கருத்து நிலைப்பாட்டினை இவர் அங்கே முன்வைச்சிருக்கின்றார். ஆக இந்த தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் வந்து ஒரு எதிராக சாடர நிலைப்பாடு வந்து இப்போ அதிகரித்து வர்றதை காணக்கூடிய மாதிரியே இருக்கிறது. அந்த வகையில் தமிழரசு கட்சி வந்து சொல்லியிருக்கிறார்கள், தாங்கள் எந்த ஒருவரையும் விமர்சித்து அல்லது அவர்களை சாடி எங்களுடைய தேர்தல் பரப்புரைகள் இருக்காது என்று கூறினார்கள். பிறகு பின்வருங்காலங்களில் அதன் ஒரு நிலைப்பாடுகள் மாற்றப்பட்டிருந்தாலும் கூட இப்போ வந்து இந்த பல விடயங்கள் வெளியில் வாரதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட இந்த பிள்ளையான் தொடர்பான ஒரு விடயத்தில் சிக்கியிருக்கிறார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இவர் ரணில் விக்ரமசிங்கனுடைய பிரதான பாதுகாப்பு அதிகாரி வந்து இடம் மாற்றப்பட்டிருக்கின்றார். காங்கிரஸ் துறை இடத்துக்கு தான் அவருடைய இடம்பெற்றிருக்கின்றது. ஏன் அவர் இடம் மாற்றப்பட்டார் என்று பார்த்தீங்கன்னா, பிள்ளையானோட தொலைபேசி மூலம் அழைப்பு கொடுப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளோட கருத்து சம்பந்தமாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆக முன்னைய காலகட்டங்களில் வந்து இந்த கைதுகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு விதத்தில் வந்து இது தவிர்க்கப்படலாம். அதாவது வந்து ஒரு விஷயத்துக்காக இந்த கைது இடம்பெற்றிருந்தால் அந்த விடயம் தவிர்க்கப்படலாம். அல்லது அதாவது வந்து ஒரு பிரமுகராக இருக்கின்றார் அல்லது அவர் இந்த விஷயத்தில் போயிருக்கின்றார் என்ற கைதுகள் தவிர்க்கப்படலாம். ஆனால் இந்த ஆட்சியில் வந்து என்ன விடயம் இங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கே மீது அடுத்த கைது நடைபெறலாம் என்கின்ற விடயப்பரப்பிலையும் இங்கே ஆராய்ச்சி செய்யப்படுவதான தகவல்களும் வெளியில் வந்திருக்கு. இது வந்து உத்தியோகபூர்வமான தகவல் இல்லை என்றாலும் கூட ரணில் விக்ரமசிங்கே தான் அடுத்த கைதாளியா என்கின்ற விடயமும் இங்கே பேசப்படுகின்றது. இப்படியாக பல விடயங்கள் தொடர்பாக பேசப்படுற அந்த இடத்துல இது வந்து ஒரு தெற்கு அரசியல் அல்லது வடக்கை தவிர்த்த அரசியல் என்று பார்த்தாலும் கூட இன்னொரு வடக்கு சார்ந்த அரசியலை நாங்கள் இதில் பார்க்கணும். வடமானம் சார்ந்த அரசியலை ஸ்ரீதரன் சுமந்திரன் இடையிலான ஒரு பனிப்போர், ஒரு மறைமுகமாக நடக்கின்ற போர் கட்சியிலேயும் சரி கட்சிக்கு வெளியிலேயும் சரி தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது அனைவரும் அறிந்த விடயம். இது முன்னைய ஸ்ரீதரன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதில் இருந்து
அப்புறம் அந்த தேர்தல்களில் வந்து பிரச்சனைகள் என்று அது நீதிமன்றம் வரைக்குமே சென்றிருந்தது. அந்த விடயப்பரப்பிலிருந்து ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையிலான போர் வந்து மூண்ட வண்ணமே இருக்கின்றது. ஸ்ரீதரனை தலைவராக்க விடாமல் இருக்கிறது என்ற பின்னணியில் சுமந்திரன் இருக்கின்றார் என்கின்ற தகவலும் பேசப்படுகிற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஸ்ரீதரனை அந்த மாகாண சபை தேர்தல் வருகின்ற பொழுது அதில் போட்டியிட செய்வதற்கான அணுகுமுறைகள் நடக்கின்றனவா என்பது தொடர்பாக தனியார் ஊடகம் ஒன்று தன்னுடைய அரசியல் ஆய்வு நிகழ்ச்சியில் பேசியிருக்கின்றது. தமிழரசு கட்சியினுடைய முக்கிய சில பிரமுகர்கள் வந்து இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது என்று அதில் ஆராயப்படுகின்றது. அதில் வந்து ஒன்று, முதலாவதாக ஸ்ரீதரனை இதற்கு அணுகுவதற்கான திட்டம் தீட்டப்படங்கள் இருக்கின்றது. அதை வந்து மாகாண சபை தேர்தலில் வந்து ஸ்ரீதரனை நிறுத்துவதற்கு. அப்படி நிறுத்தப்படுகின்ற பட்சத்தில் அவர் இந்த விடயத்துக்கு மறுப்பு தெரிவித்தால் அவர் கட்சியை விட்டு நீக்குவதற்கான முன்மொழிகளும் இடம்பெறலாம் என்று இப்போ அந்த குறிப்பிட்ட தனியார் ஊடகத்தில் வந்த நிகழ்ச்சியில் வந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படியாக இது முன்னொரு ஒரு விடயத்தில் கூட சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார், வடமாகாண சபை தேர்தலில் வந்து மாகாண சபை தேர்தல் நடைபெறுகிற பொழுது அதில் ஸ்ரீதரன் நிறுத்துவோம், ஸ்ரீதரனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடத்துக்கு வந்து நான் வருவேன். ஏனென்றா அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார், இந்த தேசிய பட்டியலூடாக செல்கின்றவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று. ஆக அவர் தேசிய பட்டியலூடாக செல்லல அந்த இடத்துக்கு வந்து சத்தியலிங்கம் நியமிக்கப்பட்டார். ஆக இனி இப்படி ஒரு நிலைமையில நான் பாராளுமன்ற உறுப்பினராக வரலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து சுமந்திரன் இருக்கிறார். அதை பொது வழியிலேயும் கூறுறார். அதற்கு பிறகு ஸ்ரீதரன் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா அதை முற்றா நிராகரிக்கிறார். அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் நான் இல்லை என்ற விடயத்தில் சொல்லியிருக்கார். ஆகவே இப்போ இப்படி ஒரு ஆராய்ச்சி நடக்குது என்று, அதாவது ஆய்வுகள் நடக்குது கட்சிக்குள்ள என்ற தகவல்கள் ரகசியமாக கசிஞ்சிருக்கு. அப்போ இது என்னத்தை காட்டுதுண்டா, உண்மையிலேயே ஸ்ரீதரன் நிலைப்பாட்டை ஏற்கனவே சொல்லிட்டார், என்ன நான் மாகாண சபை தேர்தலில் நிற்க மாட்டேன் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அந்த ஒரு கருத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இனி கேட்கின்ற பொழுது கூட இந்த நிலைப்பாடு தான் அவர் சொல்லுவார். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது கட்சியை விட்டு ஸ்ரீதரனை நீக்குகின்ற ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லையோ அல்லது பரப்புரை கூட்டங்கள்லையோ கூட இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இருவேறு திசையில் தான் ரெண்டு பேருமே பயணிக்கணும். யார்? சுமந்திரனும் ஸ்ரீதரன். அதை நாங்கள் நேரடியாக காண முடியாவிட்டாலும் கூட சில பரப்புரை கூட்டங்களில் பேசுகின்ற பொழுதோ அல்லது சில இடங்களில் அவர்கள் தங்களுடைய பரப்புரைகளை மேற்கொள்கின்ற பொழுதோ தனித்தனி தீவுகளாக இருக்கின்றார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆகவே இது எந்த அளவுக்கு போகும் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவர்களுடைய இந்த போர் இது இதில் முடிய போகுதுன்றதும் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்று பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீதரன் சுமந்திரன் பேட்டி சுமந்திரன் அவர்கள் அண்மையில் ஒரு வர்த்தமானி ஒன்று அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. அதில் வந்து மக்கள் அந்த ஏற்கனவே மக்களிடம் பறிக்கப்பட்ட காணிகள் அரசுடைமை ஆக்கப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தப்படலாம் என்கின்ற அவர் சொல்லியிருக்கின்றார். ஆக இது வந்து இப்படியான விடயம் நடைபெற்றால், இந்த வர்த்தமானி மீள பெறப்படாமல் விட்டால் ஆண்ட்ரோ மார்சநாயக் அவர்கள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு கால் வைக்க முடியாதன்ற உடையத்தையும் அவருடைய மேதின எழுச்சி பேரணியில் நடந்த மேதின எழுச்சி கூட்டத்தில் நடந்த உரையில் சொல்லியிருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5940 ஏக்கர் நிலப்பரப்பு வந்து பறிபோக போகுது. 6000 ஏக்கர் நிலப்பரப்பு கிட்ட பறிபோக போகுது. அதில் யாழ்ப்பாணத்தில் 3667 ஏக்கர், முல்லைத்தீவில் வந்து 702 ஏக்கர், கிளிநொச்சியில் வந்து 515 ஏக்கர். இப்படியான நிலப்பரப்புகள் வந்து பறிபோவதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அது அரசுரிமையாக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்ற ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நிலைப்பாட்டில் இந்த அரசு இருக்கின்றது. ஒரு பக்கம் காணிகளை விடுவிக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இன்னொரு பக்கத்தில் வந்து இந்த காணிகளை சுவீகரிக்கிறது ஒரு நிலைப்பாடில் இருக்குது. ஆக இந்த ஆண்ட்ரோ மார்சநாயக்கனுடைய ஆட்சியில் வந்து ஒன்று வந்து இவர்களுடைய நிலைப்பாட்டில் மாறுபட இல்லையா, அல்லது இந்த தேர்தல் நடவடிக்கைகளுக்காக சேறுபூசுகின்ற ஒரு முயற்சி நடைபெறுகின்றதா தேசிய மக்கள் சக்தியில் என்ற கேள்வியும் இங்கே எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தல் நடவடிக்கைகள் சூடு பிடிச்சிருக்கிற இந்த காரணத்துக்காக நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் எப்படி இவர்கள் இந்த விடயத்தை அணுகப் போகின்றார்கள், இந்த வர்த்தமானி விடயத்தை எப்படி தேசிய மக்கள் சக்தி அணுகப் போகின்றது என்ற விடயம் தெரிஞ்சா பிறகு தான் எங்களுக்கு இந்த முழுமையான இது தொடர்பான விடயங்கள் வந்து தெரிய வரும். ஆக இந்த விடயத்தில் தான் பெரும்பாலான கட்சிகள் தங்களுடைய மேதின எழுச்சி பேரணியை அல்லது எழுச்சி கூட்டத்தை நடத்தியிருந்தது. அதே மாதிரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய உரையிலையும் வந்து இந்த விடயம் இருந்தது. அதில் அவர் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரும்பாலான நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்கின்றார்கள்,
அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியக விசாரணை, அதாவது சர்வதேச விசாரணைக்கு வந்து யாருமே ஆதரவு தெரிவிக்கிறதா இல்லை. முல்லைத்தீவில் நடந்த அவலத்துக்கு வந்து இந்த அரசாங்கமும் வந்து பொறுப்பு கூற முடியுமா என்கின்ற கேள்வி அவர் கேட்டிருக்கின்றார். ஆக உள்ள பொறிமுறை மூலமாக நடக்கிற உங்களோட விசாரணையில் நம்பிக்கை இல்லை. நீங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் யார் யார் நிறுத்த போறீங்கன்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. ஆக இந்த அரசாங்கத்தின் மேலேயும் தன்னுடைய நம்பிக்கையின்மையை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவிச்சிருக்கின்றார். அது தொடர்பான காணொலியை நான் அதோட நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளும். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் என்னுடைய வலது கையும் நம்முடைய அமைப்பினுடைய முதலும்புமான திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று சர்வதேச தொழிலாளர் தினத்தன்று தமிழ் தேசத்துடைய தொழிலாளர்களுடைய நிலைமைகளை பற்றி நாங்கள் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு பிரதான காரணம், நாங்கள் ஏன் எங்களுடைய உழைப்பாளர்களுடைய தொழிலாளர்களுடைய நிலைமையை பற்றி சற்று ஆழமாக ஆராய வேண்டும் என்று கேட்பதற்கு மற்ற ஏனைய காலங்களுக்கும் கூட இந்த நவம்பர் 2024 ஆண்டுக்கு பின்னைய காலம் முக்கியம். ஏனென்றால் இதுக்கு முதல் ஆட்சியிலே இருந்தவர்கள் தங்களை தொழிலாளர்களுடைய கட்சியாக அடையாளப்படுத்தது கிடையாது. அவர்கள் ஒரு ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவர்களாகவும் தமிழர்களை பொறுத்தவரையிலே பேரினவாத கட்சிகளாக தங்களையே வெளிப்படையாக அடையாளப்படுத்தி அந்த அடையாளத்தை சிங்கள தேசத்திலே கொண்டாடினவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்கள் தாங்கள் இனவாதிகள் அல்ல, சிங்கள இனவாதிகள் அல்ல, தாங்கள் தொழிலாளர்கள், உழைப்பாளர்களுடைய நேச கரங்களை நீட்டுகின்றவர்கள் என்று சொல்லி நம் தமிழ் தேசத்துக்குள்ளேயே கணிசமான செல்வாக்கை வளர்க்க விரும்புகின்ற ஒரு தரப்பினுடைய ஆட்சி காலத்திலே தான் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையிலே நம்முடைய தொழிலாளர்களுடைய கடந்த காலத்தை பற்றி நாங்கள் கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த ஆட்சியாளர்களுக்கு முள்ளிவாய்க்கால் நடைபெற்ற பொழுது, அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது அதில் பாதிக்கப்பட்டவர்கள் முழு பேரும் தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள். மேட்டுக்குடியலாக இருந்திருந்தால் அது ஒரு குறுகிய ஒரு சனத்தொகையாக மட்டும்தான் இருந்ததே தவிர மிகப்பெரிய அளவிலே கிட்டத்தட்ட 90% அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பாதிக்கப்பட்ட அனைவரும் அன்றாட வாழ்க்கையில உழைக்கின்ற சாதாரண பொதுமக்கள். தங்களுடைய விடுதலையை விரும்பி, தங்களுடைய உரிமையை விரும்பி ஒரு போராட்டத்துக்கு நேர்மையாக தங்களுடைய பங்களிப்பை செய்வதன் ஊடாக தங்கள் கனவு கண்ணுகின்ற அந்த விடுதலை அடையலாம் என்று விரும்பி பயணித்தவர்கள். அவர்கள் போராளிகளாக இருக்கலாம், அந்த விடுதலையை விரும்பின பொதுமக்களாக இருக்கலாம். அவர்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள். ஆகவே அந்த சாதாரண உழைப்பாளர்களுக்கு நடைபெற்ற அந்த இன அழிப்புக்கு இன்றைக்கு நீதி கிடைக்குதா? இன்றைக்கு அந்த உழைப்பாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் தாங்கள் தான் சாம்பியன்ஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் தான் கொழும்பில் ஆட்சி செய்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் கொடுக்கிற பதில் என்ன? நீதி விசாரணை நடக்கப் போவதில்லை.
நடந்த இனப்படுகொலைக்கு எவருமே நீதிமன்றத்துக்குள் முன் நிறுத்தப்பட போவதில்லை என்றால்தான் அவர்களுடைய பதில். அந்த இனப்படுகொலை நடைபெற்ற பொழுது எத்தனையோ வைத்தியர்கள் குண்டு மழை வீசுகின்ற பொழுது தற்காலிகமான ஹாஸ்பிட்டல்ஸ்ல தங்களுடைய தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அப்பாவி மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் இந்த மண்ணிலே இருக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஓடி சென்று தங்களுடைய உயிர்களை தப்புவதற்கு அவர்கள் ஓட வேண்டியிருந்தது. அவர்கள் யார்? அவர்கள் இந்த தொழிலாளர்கள் அல்லவா? அவர்கள் வைத்தியர்களுடைய யூனியன்களை சார்ந்தவர்கள் அல்லவா? அவர்கள் ஏன் ஓடி திரிய வேண்டி வருகிறது? இன்றைக்கு இந்த தொழிலாளர் கட்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சியில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு என்ன பதிலை வச்சிருக்கிறார்கள்? கையை விற்கிறதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு ஒரு கெசட் வெளி வந்து இருக்கின்றது. கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் அந்த கரையோரம் பிரதேசம் முழுவதும் முள்ளிவாய்க்கால்ல இருந்து மருதங்காரி வரைக்கும் 6000 ஏக்கர் காணி அரசாங்கம் பறிக்கப் போகின்றது. யாருடைய காணி? மேட்டிக்குடியிலுடைய காணி மட்டுமா? அந்த கரையோரம் அன்றாடமாக கஷ்டப்பட்டு கடலுக்கு சென்று தொழில் செய்பவர்களுடைய காணி அல்லவா? யார் பாதிக்கப்படுகிறார்? தொழிலாளர்கள். ஆகவே பெரியோர்களே, இது நாங்கள் சில வேளையிலே நாங்கள் தமிழர்களாக இருக்கின்றபடினால், நாங்கள் தமிழ் தேசத்தவர்களாக இருக்கின்றபடினால் இந்த ஆட்சியாளர்கள் சிங்களவர்கள். ஆகவே அவர்களுக்கு இனவாத கோணம் இருக்கும், இனவாத சிந்தனைகள் இருக்கும். அந்த வகையில் தான் அவர்கள் தமிழர்களுடைய தொழிலாளர்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று நாங்கள் சில வேளையிலே நினைக்கக்கூடும். ஆனால் அப்படி அல்ல. நீங்கள் தென்னிலங்கையை எடுத்துக்கொண்டால், சிங்கள தேசத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், கடந்த 3 வருடங்களாக இந்த பள்ளிக்கூடத்திலே கஷ்டப்பட்டு எங்களுடைய பிள்ளைகளை, சிங்கள தேசத்துடைய பிள்ளைகளை படிப்பிக்கின்ற ஆசிரியர் தங்களுடைய வருமானம் தொடர்பாக எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்ட பொழுது தாங்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லி ஒரு போராட்டத்திலே மிக தீவிரமாக ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்துடைய கோரிக்கைகளை சரியாக ஆராய்ந்து அதுக்குரிய தீர்வுகளை கொடுப்பதற்கு சுபோதினி என்ற ஒரு கமிஷன் உண்டு. சுபோதினி அம்மையாருடைய தலைமைத்துவத்திலே ஒரு கமிஷன் ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த கமிஷன் அந்த ஆசிரியர்களுக்குரிய சம்பளத்தை உயர்த்துவதற்கான யோசனைகளை முன்வைத்தார்கள். அந்த மக்கள் போராட்டங்களை நடத்தின பொழுது இன்றைக்கு தொழிலாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு அன்றைக்கு ஜேவிபியினர் அந்த சுபோதினி கமிஷனுடைய யோசனைகளை மிகப்பெரிய அளவில் ஆதரித்தார்கள். அது கட்டாயம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த போராடுகின்ற ஆசிரியர்களோடு தோளுக்கு தோள் இருந்தார்கள். இன்றைக்கு அன்றைக்கு போராடின அந்த ஆசிரியர்களோடு தோளுக்கு தோள் நின்றவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வரவு செலவு திட்டம் கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. அந்த வரவு செலவு திட்ட காலப்பகுதியிலே அந்த ஆசிரியர் தங்களுடைய அந்த சுபோதினி கமிஷனுடைய யோசனைகளை அங்கீகரித்து அவர்களுக்குரிய அந்த சம்பள உயர்வுகளை
குடுங்கள் என்று கெஞ்சினார்கள். ஆனால் ஆட்சிக்கு வெளியில இருந்த காலத்திலே அந்த சுபோதினி கமிஷனுடைய நியாயப்பாடுகளை ஏற்றவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த சுபோதினி கமிஷன் ஆலோசனை செய்த சம்பள உயர்வுக்கு அரைவாசி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் தொழிலாளர்களுடைய நட்பு சக்திகள் அல்ல. இவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை கொடுக்கிறவர்கள் அல்ல. இவர்கள் இனவாதிகள். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இனவாதிகள் என்று நாங்கள் அவர்களை ஓரம் கட்டி அவர்களுக்கு சிங்கள மக்களுக்கு சிங்கள தேசத்துக்கு அவர்கள் நேர்மையாக நடந்து கொள்வார்கள் என்ற ஒரு நினைப்பிலே நாங்கள் இருக்கக்கூடாது. அவர்கள் சிங்கள மக்களுடைய தொழிலாளர்களுக்கும் ஒரு நாளும் நேர்மையாக நடந்து கொள்ளப் போவதில்லை என்பதை நாங்கள் தான் உங்களுடைய சிங்கள தொழிலாளர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு முறை சிங்கள முதலாளித்துவத்துடன் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தொழிலாளர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்களிடம் இருந்து நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம். அவை உங்களுக்கு அவர்களை பற்றி சொல்வதற்கு அனைத்து அருகதையும் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய சிங்கள தொழிலாளர்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான். உங்களுடைய தொழிலாளர்கள் கட்சி என்று சொல்லி இன்றைக்கு செயல்படுகின்ற அவர்கள் அனைவரும் போலி தொழிலாளர்கள். அவர்கள் ஆளும் வர்க்கத்துக்கும் கூட மோசமானவர்கள். ஏனென்றால் இன்றைக்கு தொழிலாளர்கள் என்று சொல்லி தொழிலாளர்கள் நம்ப வைத்து வாக்கை எடுத்ததற்கு பிறகு அதே தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள். இந்த IMF இருக்கலாம், வேறு வேறு எத்தனையோ ஒப்பந்தங்களாக இருக்கலாம். அனைத்துமே தொழிலாளர்கள் என்று சொல்லி அதை எதிர்த்த தரப்புகள் இன்றைக்கு முழுமையாக அந்த தொழிலாளர்களுடைய பார்வைக்கு நேர்மாறாக அதே ஒப்பந்தங்களை இன்றைக்கு கொண்டாடுகின்ற ஒரு நிலைமையிலே தான் இந்த ஆட்சியாளர்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற போலி தொழிலாளர்கள் கட்சி இன்றைக்கு நடந்து கொள்கின்றது. ஆகவே எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேசம் இந்த தொழிலாளர்கள் என்ற இனவாதிகளையும் போலி தொழிலாளர்களையும் நாங்கள் நிராகரிக்க வேண்டுமோ, நாங்கள் இந்த சர்வதேச தொழிலாளர் தினத்தன்று சிங்கள தேசத்துக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்களும் ஏமாற்றப்படுகின்றீர்கள். தமிழர்கள் 2 மடங்கு மாற்றம். நாங்கள் தொழிலாளர்கள் என்ற நினைப்பிலே இவர்கள் அந்த தொழிலாளர் கோட்பாட்டிலே இருந்து முற்றுமுழுதாக விலகி இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அதுக்கு மேலாக அவர்கள் இனவாதத்தையும் எங்கள் மீது திணிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கின்ற அந்த தொழிலாளர் சித்தாந்தத்திலே இவர்கள் கிடையாது. ஆகவே இன்றைக்கு வடக்கிலையும் தெற்கிலையும் தமிழ் சிங்கள மக்கள் கண் துறக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. சிங்கள மக்கள் சிலவரிலே கடந்த 76 வருஷமாக ஆட்சி செய்தவர்கள் தங்களுடைய இருப்பை அளித்து நாட்டை கொள்ளையடித்து முற்றுமுழுதாக ஸ்ரீலங்கா அரசையே பாங்குரோத்து நிலைமைக்கு இறக்கியிருக்கிறதாக நினைக்கக்கூடும். அதனாலே அவர்களை ஓரம் கட்டுவதுதான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமாக அவர்கள் சிலவரிலே கருதக்கூடும். ஆனால் அந்த பார்வை தவறு. இன்றைக்கு இருக்கிறவர்கள் அவர்கள் எதிர்பார்க்கின்ற வகையிலே அந்த 76 வருஷ வரலாற்றை திரும்பவும் அவர்களிடம் கொண்டு வர மாட்டார்கள் என்று நினைப்பது மிகவும் தவறான ஒரு பார்வை. ஏனென்றால் இந்த 6 மாசத்துக்குள்ளேயே இந்த ஆட்சியாளர்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற JVP-யினர் கடந்த 76 வருஷமாக ஆட்சியிலே இருந்தவர்களுடைய அதே கோட்பாட்டுகளை தான் இவர்களும் கடைபிடிக்கிறார்கள்.
அவை உண்மையான நேர்மையான தொழிலாளர்களை நேசிக்கின்ற ஒரு ஆட்சியை விரும்பி இருந்தாலும் கூட அது இந்த ஆட்சி இல்லை என்பதை சிங்கள தேசம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொழிலாளர்களுடைய நட்பு சக்தியாக அவர்கள் கருதி இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதன் ஊடாக தமிழர் தேசத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இன்னும் கூடுமே தவிர குறையப் போவதில்லை என்பதையும் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவை எம்மை பொறுத்தவரையிலே, தமிழ் தேசத்தை பொறுத்தவரையிலே இந்த தொழிலாளர் தினம் அன்று நாங்கள் மக்களுக்கு ஒரு ஆழமான அரசியலை நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய இந்த தேர்தல் சூழல் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அந்த கதையுமே செய்ய வேண்டியிருக்கின்றது. அதான் ஐங்கரநேசன் அண்ணன் அவருடைய பேச்சிலே மிக அழகாக எடுத்து காட்டினார். ஆனால் அதே நேரம் நாங்கள் சிங்கள தேசத்துக்கும் சொல்ல வேண்டும், தமிழர்கள் தங்களுடைய உரிமைகள் தொடர்பாக போராடினாலும் கூட எந்த ஒரு இடத்திலே சிங்கள தேசத்துக்கு அல்லது சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. அதை நீங்கள் பார்க்க விரும்பினால் இந்த போர்க்காலத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடின காலப்பகுதியில் கூட வெளிப்படையாகவே தமிழர் தேசத்திலே பௌத்த ஆலயங்கள் விஹாரைகள் வடகிழக்கிலே பெரிய அளவிலே இருந்த கிளிநொச்சியில இருந்தது, மாங்குளத்தில் இருந்தது, யாழ்ப்பாணத்தில் இருந்தது, எத்தனையோ ஆலயங்கள் இருந்தன. அது ஒன்றும் எங்களுடைய ஆயுத போராட்டத்தாலே சேதமடையவில்லை. அனைத்தும் பாதுகாக்கப்பட்டன. அதை இடிச்சு உடைத்து அந்த விஹாரக்கூடிய காணிகளை களவெடுத்து நாங்கள் அதை மாற்றி அமைச்சு அந்த பௌத்த அடையாளங்களை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்கின்ற வகையிலே எங்களுடைய போராட்டம் ஒரு நாளும் நடந்து கொள்ளவில்லை. அதே ஒரு மிகச் சிறந்த ஒரு உதாரணம். பௌத்தர்கள் நாங்கள் மதிக்கிறவர்கள், சிங்களவர்கள் எங்களுடைய எதிரிகள் அல்ல. ஆனால் சிங்கள பௌத்த தேசியவாதம் ஒரு இனவாத கோட்பாடு. அது தமிழர்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்குது அல்ல, தமிழர்களுக்கு இடமே கிடையாது என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட வளர்க்கப்படுகின்ற ஒரு கோட்பாடு. அதை நாங்கள் ஒருபோதிலும் தமிழ் தேசத்திலே ஏற்கப் போவதில்லை. அதுதான் எங்களுடைய போராட்டம். அதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தி இந்த சிங்கள அரசுக்கு எதிராக நாங்கள் நடத்துகின்ற உரிமை போராட்டம். அதை இன்றைக்கு சாதாரண சிங்கள மக்கள் தங்களுடைய இனவாத போலி தொழிலாளர்கள் போன்ற தலைவர்கள் சொல்லுகின்ற பொய்களை தாண்டி விளங்கிக் கொள்கிறார்களோ அன்றைக்குத்தான் தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் இணைந்த தமிழ் தேசமும் சிங்கள தேசமும் உண்மையிலே விடுதலை அடைகின்ற ஒரு நாள் மலரும். அதை நோக்கி இந்த 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த தொழிலாளர் சர்வதேச தொழிலாளர் தினத்தன்று நாங்கள் உறுதிமொழி கோருவோம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிவிட முழுதாய் இடம்பெயர்ந்து தொலை தூரங்கள் சென்றோமே ஊர் பிரிந்தே மண் வாசனை மறவா மனமே கண்டாயோ என் கனவே கண்டாயோ 90 முழுதாய் இடம்பெயர்ந்து தொலை தூரங்கள் சென்றோமே ஊர் பிரிந்தே மண் வாசனை மறவா மனமே கண்டாயோ என் கனவே கண்டாயோ 90 நாம் ஊரை தொலைக்க ஊரும் தன் உயிரை தொலைக்க தரிசா என் தாய் நிலமானது தலைமுறை தாண்டியும் வேகுது ஏன் மாறவில்லை எம் தீவகம் ஏன் தனித்து போனதோ எம் தாயகம்
அபிவிருத்திகள் ஏதும் காணாது, தொழில் வாய்ப்புகள் ஏதும் தேராது, ஊழல்வாதிகளின் கையில் ஊசல் ஆடியதோ எம் தேசம். சிவப்பு சால்வைகளும் வெள்ளை வேட்டிகளும் அவர்களோடு சேரும் அடிவருடிகளும் வலித்து துடைத்திட வெறுமையானதோ எம் தேசம், எம் தேசம். விடுதலை 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 பெறுவோம், இந்த கயவரிடம் இருந்தே விடுதலை பெறுவோம். இவர்களால் பலியான ஒவ்வொரு உயிர்க்கும் நீதியின் கட்டளை பெறுவோம். விடுதலை 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 பெறுவோம், இந்த கயவரிடம் இருந்தே விடுதலை பெறுவோம். 90 முழுதாய் இடம்பெயர்ந்து தொலை தூரங்கள் சென்றோமே ஊர் பிரிந்தே. மண் வாசனை மறவா மனமே கண்டாயோ, என் கனவே கண்டாயோ. வெயிலையும் தாண்டி சுடுகிறதே வெறுமை, எங்கு போனது எங்கள் விளைச்சல் எல்லாம் கொடுமை. மெல்ல மெல்ல தொலைகிறதே இளமை, இங்கு எங்கும் மீளாமல் தொடர்கிறதே வறுமை. என்ன இல்லை எம் நெடுந்தீவில் எல்லாம் மேலும் அடுத்த 5 ஆண்டில். என்ன இல்லை எம் நெடுந்தீவில் எல்லாம் மேலும் அடுத்த 5 ஆண்டில். மீன்பிடி துறைமுகங்கள் கடலால, சுற்றுலா தலங்கள் தரும் வளம் சேர, வீதிகள் சீராகும் விதி மாற, இறங்குதுறை பெரிதாகும் மக்கள் கூட, வீதி நதிகளும் துறைமுகம் முழுதிலும் சூரிய மின் விளக்கில் ஒளிரும். 35 ஆண்டுகள் நிலவிய இருளும் எம்மை விட்டகளும். தேசிய மக்கள் சக்தியோடே, தேசிய மக்கள் சக்தியோடே, தேசிய மக்கள் சக்தியோடே, தேசிய மக்கள் சக்தியோடே. விடுதலை 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 பெறுவோம், இந்த கயவரிடம் இருந்தே விடுதலை பெறுவோம். இவர்களால் பலியான ஒவ்வொரு உயிர்க்கும் நீதியின் கட்டளை பெறுவோம். விடுதலை 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 பெறுவோம், இந்த கயவரிடம் இருந்தே விடுதலை பெறுவோம். 90 முழுதாய் இடம்பெயர்ந்து தொலை தூரங்கள் சென்றோமே ஊர் பிரிந்தே. மண் வாசனை மறவா மனமே கண்டாயோ, என் கனவே கண்டாயோ. நீருயர குளங்கள் புனரமையும், வரப்புயர விவசாயம் தழைக்கும், நெல்லுயர வாழ்க்கை தரும் நிலைக்கும், நாம் உயர போகும் நாள் வருமே விரல் நுனி யானை வழங்கிடவே. வெப்பனை வளங்கள் நவீன முறையில் உற்பத்தி பெருக, பேரீச்சை முதல் முறையில் விளைச்சல் அடைய, மரமுந்திரி தொழில் முறையில் ஊக்கமும் மிளிர, மீளுமே நடுந்தீவு முன்னிலும் உயர, வளம் சேரும் என்னாடே வறுமை மீளும் கண்கூடே, வரிச்சுமையும் குறைந்தோடே முழு நாடும் மனுரவடே. எங்கள் அமைச்சர் சந்திரசேகருடன் தேசிய மக்கள் சக்தியின் 7 பிரதி நிதிகளுடன் 5 ஆண்டு காலம் பெயர் சொல்லுமே, அது 50 ஆண்டு காலம் நிற்குமே, 50 ஆண்டு காலம் செல்லுமே, எம் வாழ்வும் முன்னேறி செல்லுமே. தேசிய மக்கள் சக்தியோடே எங்கள் வாக்குகள் திசை காட்டுமே, தேசிய மக்கள் சக்தியோடே எங்கள்